இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு உருமாற்றம், டிரான்ஸ்ஃபார்மேஷன். வசனம் மத்தேயு 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு முன்பாக உருமாற்றம் அடைந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து வேறு ஒருவராக மாறவில்லை, அவருக்குள் இருந்த அந்த தெய்வீக மகிமை வெளிப்பட்டது. பாருங்கள், இந்த வசனத்தை சொல்லப்படுகிற அந்த வார்த்தை மறுரூபமானார். அது கிரேக்க வார்த்தையில் மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உள்ளிருந்து முழுமையாக மாற்றப்படுதல் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த பட்டாம்பூச்சி, அந்த பட்டாம்பூச்சியை சொல்கிறாங்க பாருங்கள். இந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த முட்டை விடுது, அப்புறம் என்ன பண்ணுது அது பாருங்கள், அந்த முட்டையிலேருந்து புழுவாக மாறுது. அந்த புழு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அது உள்ளேருந்து தான் என்ன வருது தெரியுமா, ஒரு அழகான பட்டாம்பூச்சி வருது. அப்போது எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது பாருங்கள். அப்படியாக இந்த வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்க, இந்த மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னு. இங்கே இந்த வசனத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மறுரூபமாகிறார். எப்படின்னா, அவர் பூமிக்குரிய நிலையிலிருந்து பரலோக நிலைக்கு உருமாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அதாவது நம்ம மனம் உருமாற்றப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம சிந்தனைகள் பூமிக்குரிய நிலையிலிருந்து பரலோக நிலைக்கு உருமாற்றப்பட வேண்டும். அதான் அதோட அர்த்தம் பாருங்கள். அப்போது நம்ம முழு அந்த சிந்தனை முறைகளையும் வேண்டுமெனே நம்ம என்ன பண்ணோம், உருமாற்றப்பட வேண்டும். அப்போ எல்லோரும் இப்படி தான் சிந்திக்கிறாங்க, நானும் அப்படி தான் சிந்திக்கிறேன் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் மறுபடியும் பிறக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதர்கள். பாருங்கள், வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் இந்த உருமாற்றத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒன்று மத்தேயு 17:2, இரண்டாவது ரோமர் 12:1-2 நம்ம பார்க்க முடியும். இந்த ரோமர் 12:1-2 டிபிடியில் நான் படிக்கிறேன். நற்செய்தியின் உருமாற்றும் வல்லமை. அன்பான நண்பர்களே, கடவுளின் அற்புதமான இரக்கங்களுக்கு நமது சரியான பதில் என்னவாக இருக்க வேண்டும்? நீங்கள் உங்களை தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய புனிதமான ஜீவனுள்ள பலிகளாக மாறும்படி நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். மேலும் அவருடைய இருதயத்திற்கு பிரியமான அனைத்தையும் அனுபவித்து பரிசுத்தத்தில் வாழுங்கள், ஏனெனில் இதுவே உங்கள் உண்மையான ஆராதனையின் வெளிப்பாடாகிறது. 2ஆம் வசனம், உங்களை சுற்றியுள்ள கலாச்சாரத்தின் லட்சியங்களையும் கருத்துக்களையும் பின்பற்றுவதை நிறுத்திவிட்டு உங்கள் சிந்தனை முறையில் ஏற்படும் முழுமையான சீர்திருத்தத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்குள் உருமாற்றப்படுங்கள். இது நீங்கள் அவருடைய பார்வையில் திருப்தியானதும் பரிபூரமானதுமான ஒரு அழகான வாழ்க்கையை வாழும்போது தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய உங்களுக்கு வல்லமை அளிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, நாம் தேவனுக்கு அர்ப்பணித்து ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, அப்படின்னா ஜீவ பலி அப்படின்னும் போது என்னன்னா, இந்த உலக மனிதர்கள்லாம் பாருங்கள் சொல்லுவாங்களே, இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், இது சந்தோஷமாக அனுபவித்து வாழணும் அப்படின்வாங்க. ஆனால் தேவனுக்குரிய நம்மளாம் எப்படி நினைக்கணும்னா, இந்த ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துருக்காரு, இந்த வாழ்க்கை தேவ திட்டத்தின்படி நான் வாழணும். அப்போது தேவ திட்டத்தின்படி வாழணும்னா சில காரியங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் இல்லையா? அப்போது இந்த உலக மனிதர்கள் போல் நம்ம வாழ முடியாது, அவங்க மைண்ட் செட் வேறு. அப்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, தெய்வ திட்டத்துக்குள்ளாக நம்ம வரும் பொழுது சில அர்ப்பணிப்பெல்லாம் நம்ம இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம ஜீவ பலியாக நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்னா, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான அனைத்தையும் அனுபவிக்கிறவர்களாக இருப்போமா? ஹல்லேலூயா. அப்போது பரிசுத்தத்தில் வாழ முடியும். ஏன்னா நம்ம தனியாக இருந்து வாழ்றதில்ல, நமக்குள்ளே இருக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மளை அற்புதமாய் வழி நடத்துவார். இதுதான் உண்மையான ஆராதனை. அப்போது நம்ம உண்மையான இந்த ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது இந்த சுற்றியுள்ள கலாச்சாரத்தின் அந்த லட்சியங்களை, அவங்களுடைய கருத்துகள், இந்த உலகம் சொல்லும் பாருங்கள், எல்லாம் சென்ஸில் வாழ்வாங்க பாருங்கள். என்ன இந்த 5 புலன்களை பார்த்து தான் நம்பி அதை தான் பிலீவ் பண்ணுவாங்க, சயின்ஸை பிலீவ் பண்ணுவாங்க இல்லை. ஆனால் நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழும் பொழுது பாருங்கள், சயின்ஸை காட்டிலும் அந்த சயின்ஸை உருவாக்குனவரே தேவன் தான். அவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து பெறுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போது இந்த உலக கலாச்சாரத்துக்கெலாம் நம்ம பின்பற்றதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம சிந்தனை முறையில் பாருங்கள் ஏற்படும் அந்த முழுமையான சீர்திருத்தத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள் உருமாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
அப்போது இப்படி நம்ம வாழும் பொழுது பாருங்க, நம்ம அவருடைய பார்வையில் திருப்தியானதும் பரிபூர்ணதுமான ஒரு அழகான வாழ்க்கை வாழும்போது, ஹல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய நம்மளுக்கு வல்லமை அளிக்குகிறதா இருக்கிறது. அப்போது பாருங்க, இந்த பகுத்தறிவு சித்தம் எங்கேருந்து வருதுன்னா, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்து தான் வழி நடத்துகிறார். அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, நம்ம மனது புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதான் அந்த மனது புதுப்பிக்கப்படுகிறதுன்றது அனுதினமும் நம்மளுக்கு தேவைப்படும் போலங்க. ஏன்னா அனுதினமும் நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கிறோம், இந்த உலகத்தோடு நம்ம மிங்கிள் ஆகிறோம், நிறைய காரியங்கள் நம்ம நியூஸ் கேட்குறோம், நிறைய எதிர்மறையான காரியங்களை நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். அப்போது நம்மளுடைய இறுதி அங்கே போகாமல் தேவனுடைய வார்த்தையில் நம்ம பதித்திருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதனால் என் மனதை நான் நிரப்புகிறேன், அதே நான் சிந்திக்கிறேன், அப்படி நம்ம மாறும் பொழுது இதுதான் ஒரு உருமாற்றம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போது இந்த உலகத்திற்கு ஒத்தவர்களாக நம்ம இல்லாமல் நம்ம மனம் புதுப்பிக்கப்படுவதனால் என்ன ஆகுது, உருமாற்றம் அடைகிறோம். அப்போ இந்த மாற்றம் மன புதுப்பிப்பதின் மூலம் வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம சிந்தனையை மாறும் பொழுது கிறிஸ்துவின் திட்டம் நம்மில் வெளிப்படுகிறது, நம்மை செயல்படுத்த வைக்கிறது. அதனால் இப்போது நம்ம வாழ்க்கை, நம்ம மனது, உங்களுடைய காரியங்களாம் ஒரு புழு போல் இருக்கலாம், அருவருப்பாக இருக்கலாம் இல்லை, ஆனால் அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம அதை அந்த புழு பாருங்கள் ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு எப்படி உருமாற்றுகிறது பாருங்கள். நாமும் பாருங்கள், நம்ம சிந்தனைகள் அழுக்காக ஒரு புழு போல அருவருப்பாக இருக்குமானால் இன்றைக்கு அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பும் பொழுது பாருங்கள், உங்கள் மனது புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு அழகான பட்டாம்பூச்சி போல நம்முடைய வாழ்க்கை தேவ திட்டத்துக்குள்ளாக அழகாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னாலே பாவியிலிருந்து பரிசுத்தமாக நம்ம முயற்சிப்பதல்ல, கிறிஸ்துவில் ஏற்கனவே நம்ம யார் என்பதை அறிந்து அந்த அடையாளத்தில் வாழ்வது, அதுதான் இந்த உருமாற்றத்தின் ரகசியம். அப்போது இந்த உருமாற்றத்தின் ரகசியம் வெளிப்பாட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை எவ்வளோ தெளிவாக நம்ம அறிய நம்முடைய வாழ்க்கை நம்ம உள்ளேருந்து வெளிப்படும். அதான் 2 கொரிந்தியர் 3:18 நம்ம பார்க்குறோம்ல, கர்த்தருடைய மகிமையை நோக்குகிற நாம் அவர் சாயலாக மகிமையிலிருந்து மகிமைக்கு மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையிலும் ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலும் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் இருக்கும் பொழுது அன்றே எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே அப்போ இயல்பாக வெளிப்படும் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த மாற்றம் வெறும் ஆண்டவரே வெளிப்புறம் மட்டும் அல்ல, அது எங்கள் சிந்தனைக்குள்ளாக, எங்கள் குணாதிசயங்கள், எங்கள் பேச்சு ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பு, விசுவாசம் எல்லாத்திலும் அந்த கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட தொடங்கும் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கிறிஸ்து எங்களுக்குள்ளாக இருப்பதால் நாங்களும் அவருடைய மகிமையை நாளுக்கு நாள் வெளிப்படுத்தும்படி எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நித்தமும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.